ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்போக்கன் ஹிந்தி, அதாவது வாய்மொழி ஹிந்தி தமிழ். ஹிந்தி ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான லாங்குவேஜ் இல்லைங்க, ஈஸியாக படிச்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட லாங்குவேஜ் தான். உங்களுக்கு இந்த லாங்குவேஜை எப்படி எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நமஸ்தே, வணக்கம், இங்கிலீஷில் ஹலோ. இந்த நமஸ்தேங்கிற வார்த்தையை நீங்கள் ஒரு 5 தடவை ஒரு 6 தடவை நீங்கள் உச்சரித்து பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமஸ்தே, வணக்கம், ஹலோ. நமஸ்தே, வணக்கம், ஹலோ. இங்கிலீஷில் ஹலோன்னு சொல்லுவாங்க, தமிழில் வணக்கம், ஹிந்தியில் நமஸ்தே. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வர், வவல்ஸ், உயிர் எழுத்துக்கள். ஸ்வர், ஸ்வர்னா வவல்ஸ்னு அர்த்தம். இங்கிலீஷில், தமிழில் உயிர் எழுத்துக்கள், ஹிந்தியில் அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆ, இந்த ஆ எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஹிந்தி லெட்டர்ஸ் எல்லாமே முதல்ல நம்ம எப்படி எழுதணும்னா எழுதிட்டு தான் இப்படி எழுதணும். இப்படி எழுதிட்டு தான் போட ஜாயின் பண்ணணும். எல்லாமே இந்த 3 பேஸ் பண்ணி தான் முக்கால்வாசி எழுத்துக்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஆ பாருங்கள், ஆ எப்படி போடணும், இப்படி 3 போடணும், ஒரு ஜாயிண்ட்டு, ஒரு லைனு, மேலே ஒரு லைன், அவ்வளோதான், ஈஸி. இதுதான் ஆ. அடுத்த ஆ பாருங்கள், கூட ஒரே ஒரு லைன் போட்டால் அது வந்து ஆ. அடுத்து ஈ எப்படி போடணும், ஈ வந்து ஒரு போடு போடுறோம், எஸ் மணிக்க போடுறோம், இப்படி சொல்லிச்சோம், அவ்வளோதான், ஈஸி. அடுத்து ஈ, அதே தான், அதே ஈயை போட்டு அது மேலே வச்சுங்க, அவ்வளோதான், ஈ. அடுத்து உ, ஊ ஈஸி. இப்போ ஆ நம்ம இப்படி போட்டோம், அதே மாதிரி 3 போட்டு மேலே ஒரு அவ்வளோதான். அடுத்து ஊ இப்படி போடணும், அதே மாதிரி போட்டு மேலே இப்படி போட்டோம், அதுதான் ஊ. தமிழில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் அந்த 6 எழுத்துங்க. அடுத்து 7வது எழுத்து பாருங்கள், ரீ. ரீ எப்படி போடணும், ஒரு கோட் போட்டு இப்படி ஒரு லைன், அடுத்து இப்படி வந்து இப்படி எஸ் வந்துட்டு இப்படி சூசி மேலே ஒரு லைன் போடணும், அது ரீ. அடுத்து தமிழில் வந்து ஏ நம்ம போடுவோம், ஹிந்தியில் ஒரே ஒரு ஏ தான், ஏ. ஐ. தமிழில் ஓ பார்த்தோம், ஹிந்தியில் ஒரு ஓ தான், ஓ. அடுத்து ஔ, அம், ஆஹா. இந்த எல்லா எழுத்துக்களுமே, இந்த 11 எழுத்துக்கள் வச்சுமே உங்களுக்கு வந்து வார்த்தைகள் வரும். இந்த அம் ஆரம்பிக்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து ஹிந்தியில் அமையாது. இது வந்து தமிழ் நம்ம அக்கு சொல்கிறோம் இல்லையா, அக்கு மாதிரி தான் இது வந்து அம். இந்த புள்ளி வச்ச எழுத்து, இந்த புள்ளி வச்ச எழுத்தை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பிந்துன்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாமா இந்த ஸ்வர் பற்றி பாருங்க. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்களே என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஆஹா. மொத்தம் 13 எழுத்துக்கள் இருக்கும். தேவநகரி லிபி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 11 எழுத்து தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் தினமும் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதி பார்த்து எவ்வளோ தூரம் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து நம்ம வந்து கான்சோனன்ஸ், வியஞ்சன். ஹிந்தியில் வந்து வியஞ்சன், இங்கிலீஷில் கான்சோனன்ஸ், தமிழில் மெய் எழுத்துக்கள். வியஞ்சன், கஞ்சன், கான்சோனன்ஸ். ஹிந்தியில் என்னது, வியஞ்சன்னா கான்சோனன்ஸ், மெய் எழுத்துக்கள். தமிழில் வந்து க போடுவோம், க. தமிழில் வந்து க போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி போடணும், க ஒரு லைன் போட்டு இதை வந்து இப்படி சேர்க்கக்கூடாது, சேர்க்கவே அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு மேலே விடாது, அது வந்து க. எப்படி எழுதுனா இது இங்கிலீஷில் கேஏ க. அடுத்து பாருங்கள் க, கேஹெச்ஏ க. இந்த க எப்படி போடணும், போட்டு அவ்வளோதான், அப்படி ஜாயின் போட்டு மேலே ஒரு லைன். எப்போவுமே ஹிந்தியில் எழுதிட்டு தான் மேலே கோடு போடணும், இதுதான் பேசிக். மேலே கோடு போட்டு எழுதவே கூடாது. அடுத்து பாருங்கள் க, க, ஜிஏ க. க எப்படி போடணும், இப்படி கோடு போட்டு இப்படி ஜே மணிக்கு பக்கத்தில் ஒரு கோடு, அவ்வளோதான், ஜிஏ க. அடுத்து பாருங்கள் ஜிஹெச்ஏ க.
க எப்படி போடணும்? இப்படி 3 மணிக்கு இந்த பார்த்த மணிக்கு 3 போட்டு ஒரு லைன் ஜாயின் பண்ணி மேலே ஒரு லைன் ஜிஹெச்ஏ க. இப்போ க ஆரம்பித்தோமா நம்ம அடுத்த கடைசியில் பாருங்க ஞா. இது வந்து ஞா. க க க க ஞா. தமிழில் வர்ற அந்த ஞா தான். திருப்பி உங்களுக்கு வாசிக்கிறேன். க க க க ஞா. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் சொல்லி பார்க்கணும், எழுதியும் பார்க்கணும். க க க க ஞா. அடுத்து கா வரிசை முடிஞ்சிருச்சு, ஞா வரிசை முடிஞ்சிருச்சு. சா வரிசை பார்க்கலாமா? சா. சிஹெச்ஏ ச. ஹிந்தியில் எப்படி எழுதுவாங்க? ஒரு கோடு போட்டுக்கணும், அதோட ஜாயிண்ட்டு மேலே ஒரு லைன். அதான் ச. சிஹெச்ஏ ச. சிஹெச்ஏ ச. அது எப்படி எழுதணும்? இப்படி போட்டு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு ஜாயின் லைன். எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக கற்றுப்பீங்க. அடுத்து பாருங்கள் ஜ. ஜ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி போட்டு இப்படி லைன் போட்டு மேலே ஒரு ஜாயின். ஜேஏ ஜ. எப்படி படிக்கணும்? ஜ. இது ஜேஹெச்ஏ ஜ. ஜ அப்படி படிக்கணும். இப்படி லைன் போட்டு எஸ் மணிக்க போட்டு அதுலேருந்து ஒரு ஜாயிண்ட், அவ்வளோதான். ஜ அப்படி. அடுத்து இது வந்து ஞா. தமிழில் வருதுல அந்த ஞா. ச ச ஜ ஜ ஞா. இன்னொரு தடவை. ச ச ஜ ஜ ஞா. இப்போ ஞா வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து டா வரிசை போடலாமா? ட. டா எப்படி போடணும்? டிஏ ட. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு கோடு போட்டு இப்படி கீழே ஒரு சி, மேலே ஒரு ஜாயிண்ட். எப்போவுமே எழுதிட்டு தான் கோடு போடணும், மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. அடுத்து பாருங்கள் டிடிஏ ட. இந்த ட எப்படி போடணும்? ஒரு கோடு போட்டு கீழே ஒரு ரவுண்டு, அவ்வளோதான், ஈஸி. அடுத்து ட. டிஏ ட. ஒரு லைன் போட்டு நம்ம இங்கே ஞா போட்டிருந்தோம்னா அதே மாதிரி மேலே ஒரு லைன். அடுத்து டிடிஏ ட. ஒரு லைன் போட்டு சி போட்டு சிலேருந்து ஒரு ஜாயிண்ட் முடிச்சு. டிடிஏ ட. அடுத்து ந. இது யூ மணிக்க போட்டு ஒரு லைன், மேலே ஒரு ஜாயிண்ட் லைன். இது 3 சுழினா. தமிழில் வந்து 3 சுழி நாம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த நாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு தடவை டிஏ ட, டிடிஏ ட, டிஏ ட, டிடிஏ ட, ந. இப்போ டா வரிசை முடிஞ்சிருச்சு. அடுத்து தானா முடிஞ்சு 3 சுழி நான் முடிஞ்சிருச்சு. அடுத்து தா வரிசை. தா வரிசை பார்க்கலாமா? இந்த தா இப்படி போடணும், இப்படி போடணும். போட்டு மேலே ஒரு த. டிஹெச்ஏ த. டிஹெச்ஏ த. அந்த த எப்படி போடணும்? முதல்ல இப்படி சுழிச்சு இப்படி லைன் கொண்டு வந்து இப்படி மேலே. இதுக்கு லைன் வரக்கூடாது, இதுக்கு மட்டும்தான் லைன் வரணும். டிஹெச்ஏ த. த பாருங்க, டிஹெச்ஏ த. நம்ம டாக்கு போட்டோம்னா அதே மாதிரி தான் இப்படி போட்டு இப்படி போட்டு கீழே கொண்டு வரணும். அது வந்து த வரும். டிஹெச்ஏ த. அடுத்து டிஹெச்ஏ த. எப்படி போடணும்? ஆமாம், போட்டு ஜாயின் போட்டு இங்கே. இதுக்கு லைன் வரக்கூடாது, இதுக்கு மட்டும்தான் வரணும். டிஹெச்ஏ த. அடுத்து ந. இந்த நாக்கும் இந்த நா தான், 2 சுழி நாக்கும் இந்த நா தான். ஒரு தடவை டிஹெச்ஏ த, டிஹெச்ஏ த, டிஹெச்ஏ த, டிஹெச்ஏ த, ந. த த த த ந. அடுத்து பா வரிசை. பா வரிசை பார்க்கலாமா? அடுத்து பா பாருங்க, தமிழில் மாதிரி தான். பா இப்படி யூ மணிக்க போட்டு மேலே ஒரு ஜாயிண்ட். இது ப. அடுத்து ஃப. ஃப எப்படி போடணும்? நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படி அவ்வளோதான். ஃப. பிஹெச்இ ப. ப. ப எப்படி போடணும்? போட்டு போட்டு ஊடால ஒரு லைன், அதுதான் ப. பிஏ ப. ப பாருங்க, இந்த ப எப்படி போடணும்? அவ்வளோதான். இந்த ஆ போடுறோம் இல்லையா தமிழ், அன்றைக்கே வந்து ஒரு ஜாயிண்ட். இந்த இடத்துல லைன் வரக்கூடாது, இங்கே மட்டும்தான் போடணும். பிஹெச்ஏ ப. அடுத்து மா. மா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து மா. பிஏ ப, பிஹெச்ஏ ப, பிஹெச்ஏ ப, பிஏ ப, ப ஃப. ஃப. பிஹெச்ஏ ஃபன்னு தான் சொல்லணும். பிஏ ப, பிஹெச்ஏ ப, ம. ப ஃப ப ப ம. இப்படி தான் படிக்கணும். இன்னொரு தடவை ப ஃப ப ப ம. அடுத்து மா முடிஞ்சிருச்சு. அடுத்து யா வரிசை பாருங்க. யா. யா எப்படி போடணும்? இப்படி மேலே நல்லா இப்படி சுழிச்சு இந்த லைன் ஃபுல். இதுதான் ய. ரா. ரா. அது மேலே ஒரு லைன், ஈஸி.
லா எப்படி போடணும்? லா இப்படி ஒரு லைன் வந்து எம் போடுவோம்ல, இந்த சைடு எம் போட்டோம்னா அது வந்து லா வரும். அடுத்து வா, நம்ம இந்த பா போட்டோம் இல்லையா, பாக்கு வந்து ஊடால ஒரு லைன் வரும். இதுக்கு லைன் போடக்கூடாது. வா யார லாவா, தமிழ் மாய்க்கு தான். அப்படியே யார லாவா படிச்சுக்கலாம். ஷ. அடுத்து என்ன எழுத்து? ஷ. ஷ ச ஹ. ஷா எப்படி போகணும்? இந்த ஷா ஈஸி. டூ டூ நம்ம சல்லாரம் எப்படி போடுவோம் இல்லையா, டூ அதே மாதிரி போட்டு ஒரு லைன். இது ஷா தான். அடுத்து ஷா பாருங்கள் எப்படி போடணும்? நல்லா இப்படி கொண்டு வந்து ஊடால ஒரு லைன், அது ஷ, மேலே ஒரு லைன், ரெண்டுமே ஷா. ஷ ஷ சா ஈஸி. ரா போடுவோம் இல்லையா, ராமா, ராவை போட்டு ஒரு ஜாயிண்ட்டு, அவ்வளோதான் சா. ஹா எப்படி போடணும்? ஹா இப்படி எஸ் போட்டு அதில் இப்படி போட்டிங்கன்னா ஹா முடிஞ்சு. ஷ எஸ்ஹெச்ஏ ஷா தான். எஸ்ஹெச்ஏ ஷா. எஸ்ஏஏ சா. ஹெச்ஏ ஹா. ஷ ஷ சா ஹா. இன்னொரு தடவை. ஷ எஸ்ஹெச்ஏ ஷ. எஸ்ஹெச்ஏ ஷ. எஸ்ஏஏ சா. ஹெச்ஏ ஹா. மொத்தம் 33 எழுத்துக்கள், ஒரு மெய் எழுத்துக்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் ஒரு 4 எழுத்து இருக்குது. அது என்ன எழுத்துக்கள்னா கன்ஜெக்ஷன்ஸ். இங்கிலீஷில் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. கூட்டு எழுத்துக்கள். தமிழில் கூட்டு எழுத்துக்கள், இங்கிலீஷில் கன்ஜெக்ஷன்ஸ். இப்போ இந்த 4 எழுத்துமே எப்போவுமே இப்படி தான் வரும், கன்ஜெக்ஷனாக தான் வரும். இப்போது இந்த க்ஷ, இக்ஷ. இக்ஷ எப்படி போடணும்? இப்படி கோடு போட்டு இப்படி வளைச்சி இப்படி வரும். இப்போ இந்த க்ஷாவை எப்படி எங்கே யூஸ் பண்ணுவோம்? இப்போ பரீட்ச, பரீட்சா அப்படி சொல்லும்போது இந்த ஷா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து த்ரா பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பேர்லாம் வருது இல்லையா, பவித்ரா, த்ரா த்ரா அப்படி வரும்போது இந்த ட்ராவை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து கியா. கியா வந்து இங்கே நம்ம ஜாமனுக்கு இங்கே போட்டோம் இல்லையா, போட்டு இங்கே இங்கே ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி எழுத்துருவோம், அவ்வளோதான். இது கியா. அடுத்து ஸ்ரா. ஸ்ரா, அந்த ஸ்ரீக்கெலாம் நம்ம வந்து இந்த எழுத்து யூஸ் பண்ணலாம். ஸ்ரீக்கு வந்து எஸ் எஸ்ஸை போட்டு ஒரு ஜாயின் போட்டு அவ்வளோதான், மேலே ஒரு லைன். ஸ்ரீ ஸ்ரா, ஸ்ரீ எல்லாமே இது எல்லாமே ஒன்று தான். போடுதுருவேன். இக்ஷா, த்ர, கிய, ஸ்ரா. இக்ஷா என்ன ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். கே த்ர, டிஹெச்ஆர்ஏ த்ர. கிய கேஹெச்ஒய்ஏ கிய. ஸ்ரா எஸ்ஆர்ஏ ஸ்ரா. க்ஷ த்ர கிய ஸ்ரா. க்ஷா த்ர கிய ஸ்ரா. இதெல்லாம் என்னது? கூட்டு எழுத்துக்களாக நமக்கு வரும். தன்யவாத்னா ஹிந்தியில் நன்றின்னு அர்த்தம், தமிழில் நன்றின்னு அர்த்தம். தன்யவாத்னா நன்றி. தன்யவாத் தமிழில் நம்ம நன்றின்னு சொல்லுவோம்னா அதை வந்து ஹிந்தியில் தன்யவாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எழுத்தெல்லாம் தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எழுதி நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து படிக்க முடியும் உங்களுக்கு ஈஸியாக. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும், இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என் சேனலை வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.